சிவசாமி, என்னடா வண்டியில நெல்லு மூட்டையெல்லாம் ஏத்துற? இந்த வருஷம் நல்லா விளைஞ்சிருக்கு சாமி. விளைஞ்சது இருக்கட்டும் ஐயா. அட்டடி பாக்கா, இவர்கிட்ட வாங்கின பணத்துக்கு வட்டி தரணும் இல்ல, நெல் அளந்து விளையா. நெசந்தா நாகராஜ் ஐயா, இத்தனை காலம் கொடுத்தும் அவங்க கடன் தீரலையே. அதனால இந்த தடவை சந்தைக்கு கொண்டு போய் வித்து அவங்க கொடுத்த பணத்தை திருப்பி தந்துடலான்னு தான். என் பேரு சிம்மம், நரசிம்மம். அதாவது 2 சிம்மங்கள் சேர்ந்த மாவீரன். என்கிட்ட விளையாட வேண்டாம். அது சரி, உங்களுக்கு இந்த யோசனையை சொன்னது யார் சொல்லுங்க? எங்க தலைவர். தலைவனா? இவங்களுக்கு தலைவன் நீதானா? தலைவனாயிருக்க தகுதி உள்ளவன், நீதிக்கு தலைவன். ஆளுங்களுக்காக நீ என்ன தடுக்கிறியா? இந்த உடம்பு இவங்க சொத்தை தின்னு வளர்ந்தது. இந்த உயிர் இவங்க நன்மைக்காகவே போராடும். வாழ்நாள் முழுதும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. உழைச்சி இவங்களுக்கு கஞ்சி இல்ல. அதுக்கு காரணம் நீங்க செய்யற மோசம். 1000 வாங்குற 10,000 கணக்கு எழுதி இவங்க உழைப்புல கிடைக்கிற தானியங்களை உங்க வீட்டுக்கு கொண்டு போறீங்களே, அது கூட நீங்க செய்யற துரோகம். திருட்டு பயல. உங்களால ஏமாத்தப்பட்ட இந்த மக்களுக்காக நியாயம் கேட்க வந்திருக்கிறவன்டா குருட்டு பயல. என் அப்பாவை எதிர்த்து பேசுறியா? நான் 2 சிம்மங்கள் சேர்ந்த மாவீரன்டா. 2 எலும்பு துண்டுகளுக்கு மத்தியில் இருக்கிற நாய்டா நீ. கணக்கு தெரியாது இந்த அப்பாவிங்க பேர்ல திருட்டுத்தனமா கணக்கு எழுதி கொள்ளை அடிக்கிறீங்கன்னு கூட எனக்கு தெரியும். நீ இவங்க கஷ்டத்தை தீர்க்கிறதுக்காக வந்திருக்கிறியா? இவங்க கஷ்டங்களை தீக்கிறது மட்டுமல்ல, இவங்களுக்கு நீங்க செய்யற அநியாயத்துக்கு இந்த தங்கமலை தாண்டற வரைக்கும் உங்களை விரட்டி விரட்டி அடிப்பேன். இந்த இதுல 6 புல்லட்ஸ் இருக்கு. தீபாவளி அன்னைக்கு வெடிச்சுக்க. வர்றேன். உன்னை ஒழிச்சு கட்டுறேன்டா.